அவர் நல்லவராக இருந்தால் ஏன் இந்த கஷ்டம் வந்தது? நல்லவனாக இருந்தால் கஷ்டம் வருமா வராதா? கஷ்டமே வரப்படாதுன்னு தானே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் கஷ்டம் வருதா வரலையா? உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. கஷ்டம் வருதா வரலையா? நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், ஆண்டவருடைய கட்டளைகளை நான் இன்றளவு கடைப்பிடிக்கிறேன், ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லலையா? உண்டுன்னு நான் சொன்னார். பின்ன ஏன் எல்லா பிரசங்கமாரும் இங்கே என்கிட்ட வா உனக்கு உபத்திரவமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க? வீடு மேலே வீடு தருவார், கூடு மேலே கூடு தருவார், காணிக்க மட்டும் கொடுத்துரு, ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா என்ன சார் அர்த்தம்? உண்மையான ஆசீர்வாதம் எது? உண்மையான ஆசீர்வாதம் எது? ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க வந்தார். எதுக்காக பாவியை ரட்சிக்கணும்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒன்று அந்த உலகத்தில் பணக்காரன் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் வரல. அப்படி ஆண்டவர் வந்திருந்தாரானாக்கா இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் எல்லாம் பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. மனிதர்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்தால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருந்திருப்பாங்களே. உங்களை என்னை பணக்காரர் ஆக்குவதல்ல ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்கு என்னென்ன தப்பு இப்போ பண்ணால் சரிப்படுத்துறதுக்காகத்தான் சில துன்பங்களை ஆண்டவர் அப்பப்போ கொடுக்கிறார். அன்பானவர்களே, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளையை திருத்துவதற்காக ஒரு தகப்பன் அடிக்கிறதை போல ஆண்டவர் என்னை திருத்துவதற்காக எனக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், இவன் கேட்கறதையெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா இவன் லெகுவாக எந்த இடத்துக்கு போயிடுவான் தெரியுமா? கேட்கறதெல்லாம் கொடுத்து பாருங்க உங்கள் பிள்ளைக்கு. நீங்கள் நல்லா வசதி உள்ளவங்க, உங்கள் பிள்ளை வந்து கேட்குறான், 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே கேட்குறான், எனக்கு 40,000 ஒரு ஃபோன் வேணும், கொடுத்துரு. 9ஆம் வகுப்பில் வந்து கேட்குறான், இந்த பின்பக்கம் உயர்ந்துருக்குல்ல ஒரு பைக்கு புர்ன்னு போகும்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு, அது ஒன்று எனக்கு வேணும், கொடுத்துரு. கொடுத்துட்டே இருந்து பாரு, வெகு சீக்கிரத்தில் அவன் சாத்தானின் பிள்ளையாகி விடுவான். இதே போலத்தான் ஆண்டவர், இதே போலத்தான் ஆண்டவர். அவர் உன்னை நேசிக்கிறபடியினால், அவர் என்னை நேசிக்கிறபடியினால் எனக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார். அதன் வழியாக இவன் ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யாதீர்கள். யாராவது குறைவிலே இருக்கிறார்கள் என்றால் அவங்க ஏன் குறைவாக இருக்கிறாங்க தெரியுமா? அவன் அப்பங்காலத்தில் செய்த அநியாயத்துக்கு இப்போ வந்திருக்குன்னு சொல்லாதீங்க. யாராவது ஒரு நோயுற்றவர்கள், எளியவர்கள், ஏழைகள், வறியவர்கள், இயலாத பிள்ளைகள் இருந்தால் ஏன் இவங்களுக்கு இப்படி வந்து தெரியுமா? அது அதனால, அது எதனால? இவன் செய்த அந்த அநியாயம், இந்த அநியாயம். வாயை திறக்காத. நீ மட்டும் நம்ம யோகியன் மாதிரி நினச்சிக்கிட்டியோ? ஏன் அப்படி பேசுகிறோம் தெரியுமா? ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்கிறது. நான் நல்லவனாக இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு நன்மைகளை தருகிறார். கிடையாது அன்பானவர்களே. ஆண்டவர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற எல்லாரும் உபத்திரவப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் உபத்திரவத்தின் குகையின் வழியாய்த்தான் நாம் பரலோகத்துக்கு ஏறி போக முடியும்.